கேரளால கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய பெஸ்டிவலான ஓணம் உருவான வரலாறு பத்தி பார்க்கலாம். அசுர குலத்திலேயே மக்களுக்கு பிடித்தமான ஒரு அரசர் அப்படின்னா அவர் மாபலி சக்கரவர்த்தி. அவருடைய ஆட்சி காலத்துல விவசாயம் நல்லா இருந்தது. மக்கள் எல்லாருமே செல்வ செழிப்புடன் இருந்தாங்க. அசுரர்கள்னாவே கொடூரமானவர்களாகவும் இரக்கமற்றவர்களாகவும் இருப்பாங்கன்னு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இதுல வேறுபட்டவரா மாபலி சக்கரவர்த்தி இருந்தாரு. மாபலி சக்கரவர்த்தி தானங்கள் செய்துட்டு இருந்தாரு. தானங்கள் செய்ய செய்ய அவருடைய பலம் கூடும்னு நினைச்ச தேவர்கள் என்ன செஞ்சாங்க? மகாவிஷ்ணுவிட்ட போய் முறையிடுறாங்க. அவருடைய தானங்களை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி. உடனே மகாவிஷ்ணு என்ன பண்றாரு? தேவர்களை காப்பதற்காக வாமன அவதாரம் எடுத்து அவரிடம் போறாரு. வாமன அவதாரம் எடுத்து வந்த மகாவிஷ்ணு மாபலி சக்கரவர்த்தி தான் 3 அடி நிலம் கேட்கிறாரு. அந்த 3 அடி நிலத்தை விண்ண ஒரு அடியாலையும் மண்ணொரு அடியாலையும் எடுத்துறாரு. 3வது அடிக்கு இடம் எங்கேன்னு கேட்கிறாரு. தன்னுடைய செருக்கை உணர்ந்த மாபலி சக்கரவர்த்தி மண்டியிட்டு தன்னுடைய தலையை சாட்சி நிக்கிறாரு. 3வது அடிய தன் தலையால வச்சு எடுத்துட்டு அவரை அகல பாதாளத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்த்துறாரு. மாபலி சக்கரவர்த்தி மகாவிஷ்ணு கிட்ட வருடத்துல ஒரு முறை என்னுடைய மக்கள் வந்து பார்க்கணும்னு கேக்குறாரு. அந்த நாள் தான் நம்ம ஓணம் திருநாளா கொண்டாடுறோம். இந்த ஓணம் திருவிழால ஒவ்வொருவரும் அவருடைய வாசல்கள்ல பூக்களால் ஆன கோலங்களை போடுவாங்க. கசப்புகள் இல்லாத இனிப்புகளை சமைச்சு சாப்பிடுவாங்க. புத்தாடைகள் அணிந்துக்குவாங்க. பாரம்பரிய கலைகளை கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி ஓணம் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கிளவுட் லேர்னிங் சார்பாக ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.